வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கிழக்கில் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. காணாமல் போன உறவுகள் A9 வீதியை இருவேறு பகுதிகளில் மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் சிறிது நேரம் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுதல், அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் காணி விடுவிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ஹர்த்தால் இன்று அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஹர்த்தாலுக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஹர்த்தாலினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அனைத்து சேவைகளும் ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கடைகள் ஓரிடம் திறக்கப்படவில்லை, முற்றாக போக்குவரத்து கம்பிடம் அடையப்பட்டிருக்கின்றது, நீதிமன்றம் திறக்கப்பட்டிருக்கிறது, வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக A9 வீதியை மறித்து சுமார் 1 மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காலை 9:45 மணியிலிருந்து 10:45 மணி வரை முன்னெடுக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக 1 மணித்தியாலம் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். எந்த அரசியல் கட்சியும் இந்த விடயத்தை கண்டுகொண்டதாகவே நாங்கள் தெரியவில்லை, காணவில்லை. நல்லாட்சி என்று கூறுகின்ற அரசு இன்று வரை வாய் துறந்து ஒரு வசனம் சொல்லவில்லை. நாங்கள் மடிந்து போவோம், ஆனபடியால் மற்றவருடைய மண்டியிட்டு போக தயார். இதேவேளை காணாமலாக்கப்பட்டோரை கண்டுபிடித்து தருமாறு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக 67வது நாளாகவும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வவுனியா மாவட்டத்திலிருந்து தென்பகுதிக்கான பஸ்கள் இடம்பெற்று வருகின்ற போதிலும் வடபகுதிக்கான சேவைகள் பூரணமாக ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வங்கிகள், அரசு திணைக்களங்கள் வழமை போல் இயங்கியிருந்தாலும் மக்களின் வருகை மந்தகதியிலேயே இருந்தன. இதேவேளை காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியா பகுதியில் A9 வீதியை மறித்து சுமார் 1 மணித்தியாலம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதனால் A9 வீதியூடான போக்குவரத்து 1 மணித்தியாலத்திற்கு தடைப்பட்டது. பதில் கூற மாட்டாத அரசாங்கம் இன்னைக்கு அரை மணித்தியாலம் இந்த வீதியை மறிச்சுடனே 1000 பேர் வரையணும், 1000 கேள்வி கேட்கணும், சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம். ஏன் நாங்கள் எங்க பிள்ளைகளை அவையிட்ட புனமாய கொடுத்த நாங்கள் நேற்று நடந்த குப்பைமேட்டு பிரச்சனைக்கு இன்று அதற்கு ஒரு தீர்வு. எங்களுக்கு 7-8 வருடங்களாக இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு கைதிகளுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஐநா மனித உரிமை பேரவைக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்தை திறந்து உடனடியாக இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் 63வது நாளாகவும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹர்த்தால் காரணமாக யாழ் மாவட்டத்தில் அனைத்து சேவைகளும் ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வைத்தியசாலைகள் வழமை போல் இயங்கியதாகவும் பாடசாலைகள் உள்ளிட்ட ஏனைய அனைத்து திணைக்களங்களினதும் சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் யாழ் மருதங்கணி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக 44வது நாளாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். அரசாங்கத்திற்கு காலவாசத்தை பெற்றுக் கொடுத்தவர்களும் கூட ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் போராட்டம், மக்களுடைய எழுச்சியும் தான் மக்களுக்கு விடுதலையை கொண்டு வரும் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. ஹர்த்தால் காரணமாக முல்லைத்தீவு நகர் வெறிச்சோடி காணப்பட்டது. வங்கிகள், அரசு திணைக்களங்கள் திறக்கப்பட்டிருந்த போதிலும் மக்களின் வருகை குறைவாக காணப்பட்டதுடன் தூர இடங்களிலிருந்து வருகை தரும் அரசு ஊழியர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதுவரை காணாமலாக்கப்பட்டோர், காணி விடுவிப்பு ஆகிய விடயங்களை முன்னிலைப்படுத்தி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இலங்கையினுடைய பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ வந்து இந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அதற்குரிய பதிலை இன்று வரை வழங்கவில்லை என்பதை மிகவும் கண்டனத்துக்குரிய விடயமாக கருதுகின்றேன். ஹர்த்தாலினால் மன்னார் மாவட்டத்தில் வர்த்தக நிலையங்கள் அனைத்து மூடப்பட்டிருந்ததாகவும் உணவுக் கடைகள் வழமை போல இயங்கியதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடவில்லை எனவும் அரசு பஸ்கள் சேவையில் ஈடுபட்டதாகவும் அரசு திணைக்களங்கள் திறந்திருந்த போதிலும் மக்கள் செல்லவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
மட்டக்களப்பில் ஹர்த்தாலினால் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததுடன் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் சமூகம் அளித்திருந்த போதிலும் மாணவர்கள் சமூகம் அளிக்கவில்லை எனவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அரசு பஸ் சேவைகள் இடம்பெற்ற போதிலும் தனியார் பஸ் சேவைகள் மந்தகதியில் இடம்பெற்றதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அரசு திணைக்களங்களுக்கு அதிகாரிகள் சமூகம் அளித்திருந்த போதிலும் மக்கள் வருகை தரவில்லை என எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்து அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில், அக்கரைப்பற்று மற்றும் கல்முனை ஆகிய பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்த காட்சிகள் இவ்வாறு எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவானது. வங்கிகள், அரசு திணைக்களங்கள் வழமை போல் இயங்கிய நிலையில் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த காட்சிகள் இவ்வாறு பதிவானது. திருகோணமலையிலும் ஹர்த்தால் காரணமாக வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததாகவும் போக்குவரத்துகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர்.